வணக்கம்ப்பா. இந்த மது குடிக்கிறவங்களுக்கு, அப்புறம் புகை பிடிக்கிறவங்களுக்கு, ராத்திரியில் தூக்கம் லேட்டாக படுக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஆரோக்கியம் இல்லாத உணவு, ஹோட்டல் உணவு, அது வீட்டில் சமைக்கிற உணவு இல்லை, ஹோட்டல் உணவு ஆரோக்கியம் இல்லாமல் ஏதோ ஜாமத்தில் எண்ணத்தில் சாப்பிட்றது, கொஞ்சம் எண்ணெய் சேர்ந்த பொரிச்ச உணவுகளை சாப்பிட்றது, இப்படி அவங்களுக்கு கல்லீரல் பாதிக்கும். அதுக்கு அப்படி சாப்பிடாம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு பக்குவமாக இருந்தால் அந்த பிரச்சனை வராது. அப்புறம் அதுக்கு மருந்து, எளிய மருந்து நம்ம வீட்டிலே செய்யலாம். ஆஸ்பத்திரிக்கு போனால் எக்கச்சக்கமாக ஆக்கிடுவாங்க. அதனால் ஆரம்ப நிலையிலேயே நம்ம திப்பிலி, சீரகம், திப்பிலி நாட்டு மருந்து கடையில் இருக்கும், சீரகம் வீட்டிலே இருக்கும். 25 கிராம் எடுத்து தனித்தனியாக வறுத்துக்குங்க. வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு, சித்த மருந்து கடையில் கரிசாலை பொடியும் கிடைக்கும், அதை 200 கிராம் வாங்கி எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிட்டு, காலையிலையும் சாயந்தரமும் உணவுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூனு இல்லாட்டி 3/4 ஸ்பூன் கூட வாயில் போட்டு நீங்கள் சுடு தண்ணி குடிச்சிட்டு படுங்க. நைட்டில் அப்படி சுடு தண்ணி குடிச்சிட்டு படுங்க. காலையில் உணவுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு மண்டலம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கல்லீரல் பிரச்சனை வராது. இருந்தாலும் சரியாயிடும். ஆனால் ஆரம்ப நிலையிலே நீங்கள் சாப்பிட்டு வரணும். முத்தின பிறகு சாப்பிடக்கூடாது.